இவன் விளையாட்டுத்தனம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசு. நீங்க பயப்படவே வேண்டாம். நான் மறுபடியும் சொல்றேன், நிம்மதியா இருங்க. அப்படிலாம் கல்யாணத்தை இவன் இஷ்டத்துக்கு மாத்தி வச்சுக்க முடியாதுன்னு இவன் காதை நான் திரும்ப சொல்றேன். ஐயோ கடவுளே, என்னப்பா இது? மாப்பிள்ளையோட கையில இருந்து கங்கணம் விழுந்துருச்சுன்னா அது அபசுகுணம் ஆச்சே. இப்ப என்ன பண்றது? ஏன்பா இப்படி பண்ண? இப்போதைக்கு எனக்கு அர்ஜென்ட்டா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். கொடுப்பீங்களா? இங்க பாரு, 2 லட்சம் இல்ல 20 லட்சம் கூட கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அமிர்தா, உன் வாழ்க்கையோட புது அத்தியாயம் இங்கிருந்து ஆரம்பிக்க போகுதுமா. நல்லதே நடக்கணும்னு பந்தகாலுக்கு பூஜை பண்ணுமா. தெய்வத்தை நல்லா வேண்டிக்கும். கடவுளே, உன்னோட ஆசீர்வாதத்தால நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என் லட்சியத்துல ஜெயிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நான் இருக்கேன். ஆசீர்வாதம் பண்ண. நான் வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் தோல்வியே வரக்கூடாது. உன்னைதான்ப்பா நம்பி இருக்கேன். அத்தே, உள்ள போய் கொஞ்சம் மனம் எடுத்துட்டு வரீங்களா? எங்க பாருங்க. காமதேனு சரோஜா, காமதேனு வந்திருக்கு. ஓஹோ, பாம்போட கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு பசு வந்திருக்கு. இது என்ன கல்யாண வீடா இல்ல வனவிலங்கு பூங்காவா? ரொம்ப குழப்பமா இருக்கேப்பா. அமிர்தா, நீ ஆசைப்பட்டபடியே அர்ஜுனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தா கோபூஜை பண்றேன்னு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தான் வரவழைச்சேன். பூஜை பண்ணலாமா? வாமா, வந்து பூஜை பண்ண. அத்தை வாங்க. நாடகத்தை தொடங்க நல்ல நேரமா இருக்கும். மாமா, சம்பிரதாயத்துக்கு நடுவுல ஏன் நாடகம் அது இதுன்னு சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கல்யாணங்கிற வாழ்க்கை நாடகத்துக்கு ஒரு நல்ல ஆரம்பம்னு சொன்னேம்மா. வாங்க வாங்க, எல்லாரும் சம்பிரதாயத்தை முடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா?
என்னண்ணா ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க? ருத்ரா, மனசுக்குள்ள என்னமோ பயமா இருக்கு ருத்ரா. என்ன சடனா இப்படி பேசுறீங்க? என்னாச்சு? எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்கண்ணா? நம்ம அர்ஜுன் கல்யாணம் நடக்கும்ல? நான் இப்பதானே பந்தக்கால் நட்டு பூஜை எல்லாம் பண்ணிருக்கோம். எல்லாரும் மண்டபத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்குது. இந்த நேரத்துல போய் ஏன்னா இப்படி பேசுற? கங்கணம் கழண்டு விழுந்துருச்சுன்னு பயமா உனக்கு? இல்ல ருத்ரா, இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அந்த நாகராணி நம்மளை தேடிக்கிட்டு இங்கேயும் வந்துருமோன்னு பயமா இருக்கு ருத்ரா. அப்படியா தோணுது? கண்டிப்பா ருத்ரா. அங்க வந்தவ இங்க வரமாட்டாளா? பழைய தீர்த்துக்கிறதுக்கு சரியான வாய்ப்பை தேடிக்கிட்டு இருப்பா. நம்ம அர்ஜுன் கல்யாணத்தை விட ஒரு நல்ல வாய்ப்பு அவளுக்கு எப்படி கிடைக்கும்? அண்ணா, சும்மா தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. அப்படிலாம் எதுவும் ஆகாத. தாய்த்து தான் இருக்குல்ல, விடு. இல்ல ருத்ரா, அவ வருவா, கண்டிப்பா வருவா. நம்மளை விட்டு ஆபத்து போகாது. எந்த ஆபத்தை பத்தி ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, ஒண்ணும் இல்ல. அது கங்கணம் விழுந்துருச்சு இல்லையா, அதுல இருந்து அண்ணன் பயந்து போயிருக்கான், அவ்வளவுதான். இல்ல ருத்ரா, எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் அந்த பாம்பை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அம்மா, இல்லம்மா, அது இங்க பாருங்க, பாம்பை கொன்னுட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ பெரிய பாவத்தை பண்ணிருக்கீங்க. தேவையில்லாம ரெண்டு பேரும் பாம்போட கோவத்துக்கு ஆளாயிட்டீங்க. நம்ம மொத்த குடும்பத்து மேலேயும் அதோட சாபம் விழுந்துடுச்சு. ஆனா சர்பதோஷ நிவாரண பூஜையை பண்ணி அந்த தோஷத்தை சரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஏன் பயப்படுறீங்க? அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிருந்தா இப்ப இப்படி யோசிச்சிருக்க மாட்டோமா? அப்படின்னா அன்னைக்கு அந்த பூஜை ஒழுங்கா நடக்கலம்மா. பாதியிலேயே நின்னு போச்சு. யாருக்கு இந்த விஷயம் தெரியாது. அன்னைக்கு அபசகுணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னடானா அர்ஜுன் கையில இருந்த கங்கணம் விழுந்துருச்சு. எனக்கு இன்னமும் ரொம்ப பயமா இருக்குமா. கவலைப்படாத விஷ்ணு, தைரியமா இரு. நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க போற விஷயத்தை பத்தி நாம நிதானமா யோசிக்கலாம். எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளால நம்ம வீட்டை பிடிச்ச சாபம் போயிடும்னு தோணுது. நம்ம வீட்டுக்குள்ள காலடி வைக்க போற அந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிற சர்வதோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுவா. என் மனசுக்கு அப்படித்தான் தோணுது. பொறுத்திருப்போம். அதுக்கு மேல எல்லாத்தையும் நாம அந்த ஆண்டவகிட்டே விட்டுடலாம். சரி வாங்க, நேரமாச்சு, நாம போலாம். இந்த ஹர்ஷா எங்க போய் தொலைஞ்சானோ? கால் பண்ணி பாக்குறேன். கால் பண்ண ஆன்சர் கூட பண்ண மாட்டேங்கிறான். எப்படி அவன் கிட்ட கெஞ்சி கூத்தாடின? முக்கியமான விஷயம் பேசணும், வா வான்னு சொல்லி. ஹர்ஷா, நீ இப்ப உடனே வரலன்னா காரியமே கெட்டு போயிடும். கல்யாண முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. அர்ஜுனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும்னா இந்த ஹர்ஷா வந்தே ஆகணுமே.
ஹாய் மயூரி மேடம், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? எங்க ஹர்ஷா போய் தொலைஞ்ச நீ? எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது உனக்கு சீரியஸ்னஸ் இருக்கா? ஹலோ, நீங்க கூப்பிடும் போதெல்லாம் வந்து உங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்கு என்ன பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் வாழ்க்கையையும் பாழாக்கிட்ட ஒண்ணும் தெரியாத மாதிரி டயலாக் அடிக்கிறியா? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப வாழ்க்கையை பாழாக்கிட்டேன்னு சொல்றீங்களே, அப்படி நான் என்னங்க பண்ணிட்டேன்? ஓ, அதையும் நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? ஏண்டா, அன்னைக்கு மறுபடியும் கோயில்ல சீன் கிரியேட் பண்ணி என் அத்தை முன்னாடியும் அர்ஜுன் முன்னாடியும் என் மானத்தை காத்துல பறக்க விட்டியே. வாட்? ஏங்க, நான் இப்பவும் சொல்றேங்க, நீங்க சொல்ற மாதிரி வார்த்தையை நான் சொல்லல. ஓஹோ, தேவையில்லாததெல்லாம் பேசி எல்லாரையும் குழப்பினது மட்டும் இல்லாம ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடந்துக்கிட்டா அத நம்புற முட்டாள் நான் இல்ல. இத பாருங்க மயூரி, நான் அன்னைக்கு கோவிலுக்கு வந்தது உண்மைதான். ஆனா உங்க குடும்பத்துல உள்ள யாரையும் நான் மீட் பண்ணவே இல்ல. நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண் முழிச்சு பார்க்கும்போது நீங்க கோவமா இருந்தீங்க. என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ள நீங்க என் கண்ணத்துல அரைஞ்சிட்டீங்க. இதுதாங்க நடந்தது. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னங்க, எங்க அம்மா மேல சத்தியமா இதுதாங்க நிஜம். என் மேல சத்தியம், உங்க மேல சத்தியம். நான் அப்படி எதுவும் பேசவே இல்லை. ஏங்க, நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேனே, உங்க வாழ்க்கைக்கு எடுத்து எனக்கு என்ன லாபம்னு. தேவையில்லாம யாரோ என் பேரை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்துறாங்களோன்னு தோணுது. இத பாருங்க, தோரணம் கட்டுறது, பூ அரேஞ்ச் பண்றது எல்லாம் சீக்கிரமா முடிக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ள பண்ணி முடிக்கணும். அப்புறம் சாயந்தரம் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கணும் சொல்லிட்டேன். எல்லாரும் வாய் பொளக்கிற அளவுக்கு இருக்கணும். சரிங்க மேடம். லைட்டிங் எல்லாம் இருக்கு. நீங்க 2 பேருமே 1000 வாட் பல்பு மாதிரி பிரகாசமா இருக்கீங்க. அதுலயும் நம்ம சரோஜா. போது நிறுத்துங்க. நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க? சின்னம்மா, நாதஸ்வரக்காரங்க வந்துட்டாங்களான்னு பார்க்க சித்தப்பா அனுப்புனேன். எங்க அவரு? அப்பவே கால் பண்றேன்னு போனாரு. இப்ப வந்துருவாரு. அத்தை, ஆர்த்தி தட்டு ரெடியா இருக்கான்னு பாருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சுல. அவங்க வரும்போது நம்ம சைடு எல்லாம் ரெடியா இருக்கணும். அத பத்தி நீ கவலையே படாதே. எல்லாம் நான் ரெடியா வச்சிருக்கேன். சரியா? இத பாருங்க, எந்த குறையும் இருக்க கூடாது. எல்லாம் பர்ஃபெக்ட்டா பண்ணணும். சரோஜா, நீயே பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி தான் இருக்க. நீங்க மட்டும் என்னவா? எப்படியும் பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிடுச்சு. நாமளும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் அதுக்கு ரெடியா இருக்கேன்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க.
இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வரவே இல்ல. பெரியவங்க வந்ததாமா வீடு கலக்கட்டும். கரண், கிருஷ்ணன் பக்கத்துல இருக்கிற பலராமன் மாதிரியே இருக்கப்பா. கரண், உங்க வைஃப் வரலையா? இல்ல அங்கிள், என் மாமனாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவன் அங்க போயிட்டான் அங்கிள். ஹேமா எப்படி இருக்காங்க? எங்க அவங்களை காணோம்? இன்னும் எழுந்து நடக்க முடியலையா? இல்லைங்க சரோஜா, அக்கா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. பாவம், பிள்ளை கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தாங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. யார் என்ன பண்ண முடியும்? எதுவும் நம்ம கையில இல்லைல்ல. அதனால எனக்கும் ஹேமாவுக்கும் பதிலா எங்க வாணியும் ருத்ராவும் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நல்லா நடத்தி கொடுப்பாங்க இல்லையா ருத்ரா? கண்டிப்பாண்ணா. அர்ஜுன் எங்க பையன் தானே? அதெல்லாம் சரி. ஆனா உற்சவமூர்த்தியை காணுமே. அட, ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிறீங்க? கல்யாண மாப்பிள்ள அர்ஜுன் எங்கன்னு கேட்டேன். கர்ணா, அர்ஜுன் எங்கடா? நீங்க 2 பேரும் ஒரே கார்ல தானே வந்தீங்க? ஆமா பாட்டி, 2 பேரும் ஒன்னாதான் வந்தோம். கரண், ஆர் யூ ஷூர் 2 பேரும் ஒன்னா தானே வந்தீங்க? அவன் தான் காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தான் அங்கிள். நீ இறங்கி போ, நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னான். அவன் ஏன் இன்னும் வரலன்னு தான் தெரியல. பார்க் பண்ணிட்டு வரதா இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. அட கடவுளே, எல்லாம் சரியா நடக்குதுன்னு நினைக்கும் போது ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதே. அம்மா, சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. இங்க தான் எங்கேயாவது இருப்பான், வருவான். ராஜி, கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் மாப்பிள்ள மிஸ்ஸிங். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ? மொத்தத்துல நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. என் லட்சியத்தை நான் அடையறதுக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. அப்படியே என்னோட பழி வாங்கணுங்கிற தாகம் தீர்றதுக்கு இன்னும் ஒரே படிதான் மிச்சம் இருக்கும். அதுக்கப்புறம் யாராலையும் என்னை தடுக்க முடியாது. இந்த அமிர்தா எங்க இருக்காங்க? ஹாய் அமிர்தா. நீங்க எப்படிங்க? கோவிலுக்கு எதுக்கு பக்தர்கள் வருவாங்க? தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். என்னமோ முதல் தடவை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. அதான் ஏற்கனவே பல தடவை என்ன பாத்துட்டீங்கல்ல. இருந்தாலும் இந்த கல்யாண பொண்ணு கெட்டப்புல உங்களை பாக்குற சுவாரஸ்யமே வேறுங்க. சுவாசத்தில் தீயை மூட்டினாய், பூக்குள் வாரம் கூட்டினாய், உயிருடன் என்னை தின்கிறாய். அடைவள் பாவமில்லையா அன்பே, உயிரை கயிறால் இணைத்தாய் விழியில். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பெரியவங்க யாராவது பார்த்துட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஏங்க, இன்னைக்கு கண்ண முடி நாளைக்கு காலையில கண்ணை திறந்தா உங்களுக்கு நான் புருஷன், எனக்கு நீங்க பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது ஏங்க இந்த உலகத்துக்கு பயப்படுறீங்க? காதலிக்கவே கூடாதுங்க. காதலிச்சிட்டா
அப்பா அம்மாவுக்கு பயப்படக்கூடாது. அந்த ஸ்டேஜெல்லாம் நாம தாண்டிட்டோங்க. இனி எல்லாமே எல்லாருக்கும் தெரியும்ல. பை தி வே, நீங்க இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்கீங்க. அமிர்தா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? உன்னை கூப்பிடுறாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன்.